தாய் தந்தையர்களை பேணி நடப்பது கட்டாய கடமை, ஃபர்ல், வாஜிப். 5 நேரம் தொழுகிற ஒருவர் 5 கடமைகளையும் செய்கிற ஒரு ஆள் பாப்பா அம்மாவை ஒழுங்கா நடத்த இல்லை, அவர்களோடு ஒழுங்காக பக்குவமாக பேணுதலாக உறவை பலப்படுத்தவில்லை என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிம். உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இது மிக பயங்கரமான எச்சரிக்கை. ஒருவர் தாயை உறவை துண்டிக்கிறார், தந்தையினுடைய உறவை துண்டிக்கிறார், சகோதரர்களுடைய உறவை துண்டிக்கிறார். அவர் எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர் இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் குடும்ப உறவை அவர் சேர்ந்து வாழ இல்லை என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இஸ்லாம் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை அடிப்படை கடமையாக சொல்லியிருக்கிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஹுக்கூக்குல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற கடமை. ஜகாத்தில் அடியார்களுக்கும் நாம் கொடுப்பதனூடாக அதிலேயும் அந்த கடமை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல் இபாத் என்றால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற கடமை. அது அடியார்களோடு சம்பந்தப்படுது, அடியார்களுக்கு நாம் கொடுத்தே தீர வேண்டும். அப்ப அதே மாதிரி ஹஜ், இப்படி வணக்கங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். இதில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அல்லாஹ் அவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். சில பொழுது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அது அவனுடைய கையில இருக்கிறது, அல்லாஹ் மன்னிப்பான்.